அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ட்ரெய்னர் பேசுற மாதிரி இல்ல. ஒரு பொண்ணு பேசுற மாரி, ஒரு அக்கா பேசுற மாரி, ஒரு அம்மா பேசுற மாதிரி இருக்கும் அவங்களோடது எப்பவுமே. அது ரொம்ப அழகா அத எடுத்துட்டு வந்து குழந்தைகளுக்கு சொல்ற மாரி ரொம்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், அது மட்டும் இல்லாம ஒரு பயிற்சியாளர். ய யாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி சென்னையில வச்சு ஸ்கூல் பசங்களுக்காக ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த யாஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அவங்க. ஒரு 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 நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாவும், ஒரு நல்ல அம்மாவும், ஒரு நல்ல ஒரு ட்ரெய்னராவும் இருக்கக்கூடிய, நிச்சயமா நம்ம எப்ப கேட்டாலும் உடனே அந்த அந்த அ அந்த ஒரு இதுக்கு வந்து, "இல்ல சார் நான் கண்டிப்பா பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி வரக்கூடிய, நம்ம யோசி நிறுவனத்திற்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அ பயிற்சியாளர். அ கண்டிப்பா லாவண்யா மேடம் அவர்களை அறிமுகம் செய்து, இந்த அவை அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நிமிஷம் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யோசி அத்தினாவோட ட்ரைனிங் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யோசி அதினாவே சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து எனக்கு தெரிந்து 3 வருடங்களாக நான் வந்து இதுல பயணிச்சுட்டு இருக்கேன். ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து வெவ்வேறு தலைப்புகளில் தொடர்ந்து ஒரு ட்ரைனிங். அடுத்து டிசம்பரை நோக்கி பயணம், நம்மளுடைய வருடத்துடைய நிறைவு பகுதியை நம்ம நோக்கி போகும்பொழுது 100 புத்தகங்களை பற்றிய நிகழ்வு. அப்ப இது எவ்வளவு ஒரு கன்சிஸ்டண்டா தொடர்ந்து செய்வதனால் பயன்படுறது அவங்க மட்டும்தானா அப்படின்னா, அவங்க சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி எல்லாருக்குமா கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தொடர்ந்து பயன்படுத்துற நம்ம இன்னும் மென்மேலும் நம்மளுடைய லைஃப்காகட்டும், நம்மளுடைய பிசினஸ்க்காகட்டும், இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் அந்த ஒரு பிசினஸ்லயோ இல்ல உங்க லைஃப்லயோ பெருசா நீங்க அதை மூலமா அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் எங்களுக்கான ஒரு சக்சஸா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அப்ப கன்சிஸ்டன்சி, அவங்களுடைய கன்சிஸ்டன்சி யாரோ ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்குது அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய லைஃப்ல நமக்காக நம்ம கன்சிஸ்டண்டா இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய உங்க மனசுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த சிந்தனையோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி சிறப்பா வழங்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் பல ஆண்டுகள் பல மக்களை சென்றடையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடும், சிறப்பான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அனைவரும் கேட்டு ரசிக்கிறதற்கு, ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆர்வத்தோட தினமும் பங்கெடுக்கிறவங்க எல்லாருக்கும் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்குரிய செஷனுக்குள்ள போகலாம். இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தை இப்ப தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றது இல்லையா? இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு அர்த்தங்கள் டிஃப்ரெண்டான ஒரு அதாவது என்னன்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல பார்க்கும் பொழுது இதோட அர்த்தம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ரிலையபிலிட்டி, ஸ்டெடினஸ், யூனிஃபார்மிட்டி, ஹார்மனி அப்படின்ட்டு. எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்சது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் ஆர் கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தமிழ் வார்த்தைகள், இதுக்கான தமிழ் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி தேடணும் அப்படின்னா ரொம்ப அழகான வார்த்தைகளா வந்தது. நிலைத்தன்மை, ஒத்திசை, சங்கதம், முரணாமை. அதாவது இப்ப நம்ம வந்து யூஸ்வலா கன்சிஸ்டன்சி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதிகமா ஏதாவது ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கா, அந்த லிக்விட் ஸ்டேட்ல இல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அதிகமா பயன்படுத்துற வார்த்தை இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சில இந்த ஃபுட் வந்து ரெடி பண்ணிருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்ப அந்த ஒரு அதற்கு தேவையான விஷயங்கள் சரியா இருந்தது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்சிஸ்டன்ட். இப்ப அந்த கிரேவி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து செய்யறோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு, அந்த நீர் அளவு, அந்த மசாலா அளவு எல்லாமே அது பர்ஃபெக்டா வந்ததுன்னா கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ அது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மை. ஒத்திசை, அதாவது ஒத்திசை அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுது. இது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் பார்க்கும்பொழுது அந்த மீனிங் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகள்ல வருது. கொஹிரண்டா இருக்கிறது, அதைத்தான் சங்கதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஃபைனல் தான் முரணாமை, முரண் இல்லாமல் ஒரு
தெளிவான ஒரு நிலைத்தன்மையோட இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. முரண் இல்லாமல் தொடர்ந்து தெளிவாக இயல்பாக இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி. அப்போ இந்த நேமே வந்து ஒரு அழகான ஒரு இதை வந்து கொடுத்துச்சு. இப்ப இதுல வந்து முதல்ல நான் அரிஸ்டாட்டில் அவங்களுடைய கோட்டை வந்து சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். We are what we repeatedly do. So excellence then is not an act but a habit. ஸோ எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் உரியது. எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா கூட சார் வந்து எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பேசினாங்க. ஸோ அது வந்து ஒருத்தவங்களுக்குரியது தான், இவங்களால மட்டும்தான் அது முடியும், அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காகவும் தனியா அந்த எக்ஸலன்ஸ் வந்து இல்லை. இட் இஸ் நாட் அன் ஆக்ட் பட் அ ஹேபிட். எப்படி அது ஹேபிட்னு சொல்றாங்க அப்படின்னா, வென் வி டூ தட் ரிப்பீட்டட்லி எக்ஸலன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் அப். ஸோ அது வந்து ஒரு ஆக்ட் கிடையாது, அது நம்ம தொடர்ச்சியா செய்யறதன் மூலமா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிஞர் அரிஸ்டாட்டில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சில இப்போ வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும், படிக்கிறவங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும், வேலை பார்க்குறவங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும், எல்லா ஒர்க்லையும் வாட் எவர் ஒர்க் வி டூ, வாட் எவர் டாஸ்க் வி டூ, எல்லாத்துலயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராகவே இப்போ மேனேஜ்மெண்ட் சைடு ஆகட்டும், ஒர்க் ரிலேட்டட் எனி திங், அந்த வேர்டு வந்து இம்பார்ட்டண்டா வந்துருது ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாரோட இதுலையுமே, பில்டிங் ஹேபிட்ஸ்ல இருந்து. ஸோ அப்போ எங்கெல்லாம் அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பர்சனல் growth. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் அஸ் அ வெரி குட் பர்சனல் growth. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய நாலேஜ்க்காக நம்ம பண்ற ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்த்துக்காக இருக்கலாம், எதுக்கு வேணாலும் பர்சனல் growth இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம், அடுத்து பர்சனை தாண்டி நம்மளை தாண்டி அடுத்து நம்ம போறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ், இட் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டீம்மேட்ஸ், இல்லை சொசைட்டி அப்படின்னு போகும் பொழுது இந்த கன்சிஸ்டன்சி வில் கிவ் யூ அ ட்ரஸ்ட். எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. ஒரு ஃபேக்டர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளை சுயமா சிறப்பா நம்மளை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அழகா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சேர்த்து பில்ட் பண்ணுது. அப்படிங்கும்பொழுது அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம வந்து இப்போ பர்சனலா நல்லா growthல வந்து we are good at it and we are good at building relationship with the family, friends, society எல்லாமே இருக்கு அப்படிங்கும் பொழுது அடுத்து என்ன கிடைக்கும்? எல்லாமே பெர்ஃபெக்ட் இன் த சென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸலன்சி, பெர்ஃபெக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து இதெல்லாம் செய்யும் பொழுது ஒன் பை ஒன்னா இட் வில் கம் இன் டு பிளேஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் பொழுது ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இட் வில் கிவ் அ லாங் டேர்ம் சக்சஸ். வெறும் சக்சஸ் கிடையாது, இட் வில் லீட் டு லாங் டேர்ம் சக்சஸ். அப்போ அந்த லாங் டேர்ம் சக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வி ஆர் கன்சிஸ்டன்ட், வி ஆர் டூயிங் தட் ப்ராப்பர்லி, எவ்ரி திங் அட் அ ரெகுலர் இன்டர்வல்ல கரெக்டாக அதை செஞ்சுட்டே இருக்கும். எவ்ரி திங் இஸ் செட் வித் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப். ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற வேலை சக்ஸஸை கொடுக்கும். அந்த கன்சிஸ்டன்சி நம்ம தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அ லாங் டேர்ம் சக்சஸ். அதில் வந்து இந்த நிறைய வெற்றியாளர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழக்கங்கள் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிருந்தாலும் கூட அந்த லாங் டேர்ம் சக்சஸ் அவங்களுக்கு நினைச்சு இருக்கிறதுக்கு காரணம் இந்த கன்சிஸ்டன்சி. அதுதான் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து இது நம்மளுடைய மனதிற்கும் சரி, நம்மளுடைய உடல் நலத்திற்கும் சரி, டோட்டலா நம்மளுடைய ஒரு சிறப்பான நிலையில நம்ம இருப்பதற்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதற்கு உதாரணமா ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு 6th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். 2 நண்பர்கள் காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. நீங்க வந்து இந்த பாடல்கள் எல்லாமே படிச்சுட்டு வந்து இந்த டேட்ல உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு, நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா, இன்னும் ஒரு 4 வாரம் இருக்கு இல்லையா? ஒரு மாசம் கிட்ட இருக்கு. 4 வாரம் இருக்கு டைம். நம்ம ஏன் கஷ்டப்படணும் இப்பவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், வாரத்துல ஒரு நாள் எடுத்து அந்த பாடல்களை படிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்கள்னு வச்சுக்கோங்க. வாரத்துல ஒரு நாள் எடுத்து அந்த பாடல்களை படிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கான். அந்த இன்னொரு நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா, நம்ம வந்து இதை சரியா முயற்சி பண்ணி இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்க அப்படின்னா, தினமும் அந்த பாடல்களை படிச்சுட்டே இருக்கான். அப்போ 4 வார காலம் தினமும் விடாமல் அந்த பையன் என்ன பண்றான், அதை பயிற்சி பண்ணிட்டே இருக்கான். அவனுடைய நண்பன் வாரத்தில் ஒரு நாள் அதற்கு அதிகமான நேரம் கொடுத்து அவன் படிக்கிறான். அப்போ 2 பேரும் போட்டிக்கு போறாங்க. அந்த நண்பன் வந்து முதல்ல அந்த வாரம் பயிற்சி பண்ண நண்பனுக்கான வாய்ப்பு வருகிறது. அந்த பையன் போறான்.
அவன் வந்து சொல்றான். ஆனா நடுவுல நிறைய தடுமாற்றங்கள் அவனுக்கு வந்துருது. சொல்லி முடிச்சிடுறான். ஆனா நிறைய யோசிச்சு நடுவுல தயங்கி நிறுத்தி கொஞ்சம் யோசிச்சு சொல்ற மாதிரியான சூழல் அந்த பையனுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தொடர்ந்து பயிற்சி பண்ண நண்பனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நண்பன் போய் பேசும் பொழுது ரொம்ப இயல்பா அழகா அந்த பயிற்சியில ஏன்னா தினமும் அவன் விடாம பயிற்சி பண்ணது மூலமா அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு எந்த ஒரு நடுவுல ஒரு இது இல்லாம ஒரு என்ன சொல்ற தடையே இல்லாம தங்கு தடை இன்றி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பையன் சொல்லி முடிச்சுட்டு வந்தான். அப்போ இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அளவு 10 பாடல்கள் தான். ஆனா இந்த பையன் தொடர்ந்து தினமும் முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சுட்டே இருந்தான். அந்த இன்னொரு நண்பன் ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை தான். ஆனா நிறைய நேரம் பயிற்சி பண்ணா கூட இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது அந்த கிராஃப் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சீரான வேகத்துல அழகா போயிட்டே இருந்ததுனால அந்த கன்சிஸ்டன்சி அந்த பையனுக்கு அந்த இடத்துல ஒரு சிறப்பான வெற்றியை தேடி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. இப்போ இந்த எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா இவங்க ஆஇ ஸ்லைட் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, ஒருவேளை டீச்சரா இருக்கிறனால இதை போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எல்லாரும் இந்த ஆஇ ஒரு தடவை கடகடன்னு எழுத முடியுமா? எல்லாரும் உங்களுடைய பக்கத்துல ஒரு பேப்பர் பென் வச்சிருந்தா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, எல்லாரும் நம்மளுடைய சிறு வயது ஞாபகத்துக்கு போகலாம். இந்த ஆஇ எழுத முடியுமா? எழுதுறவங்க எழுதியிருப்பீங்க. இல்ல மனசுக்குள்ளே சில பேர் வந்து எழுத முடியாத சூழல், வாக்கிங் போயிருக்கலாம். இல்ல வந்து வெளியில டிராவல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். எல்லாமே பண்ணுவீங்க. சோ ஓகே. நீங்க வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த எழுதும் பொழுது என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே. சிறப்பு. ரொம்ப நன்றி. நெறைய பேர் எழுதியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே. குழந்தையாக அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க நித்யா தேவி அவங்க. ஓல்டு மெமரீஸ். சிறப்பு. குமார் சார் வந்து ஓல்டு மெமரீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து வேற வேற என்ன நினைவுகள் வருது உங்களுக்கு? ஓகே. நன்றி நண்பர்களே. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே குட் ரைட் ஃபாஸ்ட். ஓகே. ஐஸ்வர்யா அம்மா சொல்லியிருக்காங்க, குட் ரைட் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி. சிறப்பு. ரிலாக்ஸிங்கா இருந்தது. தேங்க் யூ சோ மச். ஓகே. ஸோ இந்த இப்போ எல்லாரும் எழுத சொன்னீங்க. காமெடியா இருந்துச்சு. ஆத்திச்சூடி ஞாபகம் வந்தது. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே எழுதுறீங்க. இப்போ வந்து 2026. ஒரு தோராயமா எல்லாருக்கும் ஒரு 25 வயதுல இருந்து இப்ப எழுதுறவங்க எல்லாருமே 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள்னு வச்சுக்கலாம். இந்த நீங்க முதல் தடவை உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நீங்க முதல்ல போட்டது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எடுத்த உடனே இன்னைக்கு நம்ம போட்ட மாதிரி நம்மளால போட முடிஞ்சிருக்குமா? அந்த முதல் நாள் நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பா இல்ல இல்லையா? அந்த ஆவோட சுழி போட்டு நம்ம கொண்டு வந்து கீழ வர சுழி, மேல வர சுழி, அந்த நேர்கோடு, இந்த குறுக்கு வாச கோடு எல்லாம் போடுறதுக்குள்ள என்ன பண்ணிருப்போம்? ஒரு வழி ஆயிருப்போம். அந்த ஒரு ஒரு எழுத்து போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். ஆனா அந்த பயிற்சி தொடர்ந்து கிட்டத்தட்ட பெரும்பாலும் நிறைய பேர் வந்து எல்கேஜில இருந்து முழுவதுமா அந்த வருடம் முழுவதும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த மட்டும்தான் எழுதி பழகிருப்போம். அவ்வளவு அழகா ஒவ்வொரு எழுத்தா கோணல் மாணலா எழுதி எழுதி கொண்டு வந்த நம்ம தான் இன்னைக்கு சொன்ன உடனே அழகா எடுத்து அந்த எழுத்துக்களை எழுதுறோம். அப்ப இது எதன் மூலமாக நடந்தது அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப ஒரு வருடம் முழுவதும் இந்த மட்டுமே நம்ம படிச்சிருக்கோம். இந்த எழுத்துக்களை மட்டுமே நம்ம பயிற்சி பண்ணிருக்கோம். அப்ப அந்த கன்சிஸ்டன்சியோட விளைவு இன்னைக்கு யாராவது அதே மாதிரி போடுறோமா? இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன வந்துருது? அது எளிதா உங்களால அழகா போட முடியுது. அப்ப இதற்கு பின்னாடி இருக்கின்ற அந்த ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து நம்ம பல வருடங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் 2 வருஷமாவது தொடர்ந்து இதை தினம் எழுதியிருப்போம். அப்ப அந்த பயிற்சி தான் லாங் டேர்ம் சக்சஸ்க்கு நமக்கு கொடுக்குது. இதை வைத்து நம்ம எவ்வளவு கதைகள் எழுதுறோம், எவ்வளவு வார்த்தைகள் எழுதுறோம், எவ்வளவு பரீட்சைகள் எழுதுறோம், எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு தொடர் பயிற்சி நமக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு தனித்தனி எழுத்துக்கள் தான். ஆனா இது எத்தனை பேரை எழுத்தாளராகவும், எத்தனை பேரை கவிஞர்களாகவும், பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் ஆகவும் இந்த எழுத்துக்கள் உருவாக்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்த அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ், அவங்க போட்ட அந்த இனிஷியல் எஃபர்ட்ஸ் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜான் மேக்ஸ்வெல் சொன்ன கருத்துக்கள் பாத்தீங்கன்னா, ஸ்மால் டிசிப்ளின்ஸ் ரிப்பீட்டட் வித் கன்சிஸ்டன்சி எவ்ரி டே லீட் டு கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் கெயின் ஸ்லோலி ஓவர் டைம். அதுதான்
இதே தான் இப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் அதை தான் குறிக்குது. சின்ன சின்ன டிசிப்ளின். அப்ப இந்த இதை கரெக்டா இப்படி சுளிக்கணும், இப்படி போடணும், இப்படி கோடு இழுக்கணும் அப்படின்னா ரிப்பீட்டட் வித் கன்சிஸ்டன்சி எவ்ரிடே நம்ம பண்ணும் பொழுது அது ஸ்லோலி ஓவர் டைம்ல வந்து நம்ம அதுல பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவதற்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப உதவியா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இது வெறும் அ போடுறது மட்டும்தான், ஏபிசிடி போடுறது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எந்த ஒரு வேலை நம்ம செய்யறதா இருந்தாலும், ஈவன் நடக்கிறது முதற்கொண்டு, குழந்தை பருவத்துல இருந்து தவக்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து எழுந்து நம்ம வந்து அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை தடுக்கி அப்படி தடுமாறி எந்திரிச்சு அப்படி டொம்முனு கீழே விழுந்திருப்பாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் மெதுவா செவர பிடிச்சிட்டு நடக்க, நடவண்டியை பிடிச்சு நடக்கன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தனாலதான் மனிதன் இன்றைய இவ்வளவு தூரமான வளர்ச்சி. நம்ம எல்லாருமே அந்த குழந்தையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்டா எஃபர்ட். அடுத்து நம்ம எழுதுறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், டேபிள்ஸ் எல்லாம் எத்தனை தடவை சொல்லியிருப்போம் தினமும். அப்ப ஒவ்வொரு விஷயமும் குக்கிங் வீட்டுக்குள்ள செய்யற வேலைன்னு வச்சுக்கோங்க. எந்த வேலையும் யாருக்குமே உடனே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட முடியாது. ஒரு தோசை ஊத்துறது எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஒரு ரவுண்ட் தான், ஒரு சர்க்கிள் போடுறது தான். ஆனா அதுக்கு எவ்வளவோ ஒரு சிரமங்கள் இருக்கு இல்லையா? அந்த தோசையை ஊத்தி ஒரு ஷேப்பா முடிச்சு அதை அழகா எடுத்து தட்டுல வைக்கிறதுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் அந்த தோசையோ அந்த இட்லியோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சமையல்ல இருந்தாலும் சரி, நம்ம குக்கிங்கா இருக்கட்டும், வாஷிங்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கட்டும், பூ கட்டுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைண்ட் பண்ணி எவ்ரிதிங் நீட்ஸ் சம் பிராக்டிஸ். நீச்சல் ஆகட்டும், சைக்கிள் ஓட்டுறதாகட்டும், கீழே விழுந்து அடிபடாம, முட்டி அடிபடாம யாராவது சைக்கிள் ஓட்டி கத்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே கொஞ்சம் உங்களோட மெமரிஸ் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே அதை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். அந்த அடிபட்டுருச்சு, இன்னைக்கு விழுந்துட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம அந்த பிராக்டிஸ்க்கே போக மாட்டோம்னா அப்படின்லாம் கிடையாது. உடனே அடுத்து என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா மறுபடியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அந்த சைக்கிள் எடுப்போம். அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாளே தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் பழகுவோம். ஸோ தொடர் முயற்சி கன்சிஸ்டன்டா நம்ம செய்யும் பொழுது எல்லாமே சாத்தியமாகுது அப்படிங்கிறது. அப்ப இதுல இருந்தே தெரியுது நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கிறது எவ்வளவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட். பெர்ஃபெக்டா நான் செய்யணும், பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கறத ஒரு டேகாவே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். அது அவாய்ட் பண்ணணும், அது இல்லாம இருக்கணும்ன்றது எங்க விஷயம் கிடையாது. பட் பெர்ஃபெக்டாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப நம்ம அந்த செய்யறதற்கான இதை வந்து குறைச்சுடுறோம் சில இடங்கள்ல. அதை பத்தின ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோ தான். இந்த பிக்சர்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த பர்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டா ஒரு இது கூட மாறாம அழகா அடுக்கிக்கிட்டே போறாரு. ஆனா அந்த கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் கோணல் மாணலா இருந்தா கூட அவர் வந்து போகிற உயரங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஒரு நேரம் படுக்கை வசத்துல இருக்கு, ஒரு நேரம் நெட்டு வசத்துல இருக்கு. ஆனா தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணி இவதை விட அது வந்து உயரத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிறதான். அப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது நம்ம நாலு அளவுல அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அதை சரி பண்ணிக்க கூடிய விஷயம் தான். பெர்ஃபெக்ட்டா தவிர்க்க வேண்டியது கிடையாது. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா கன்சிஸ்டன்டா ஒரு இதை செஞ்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வர்றதுக்கான முயற்சிகளையும் சைட் பை சைட் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் எனக்கு உணர்த்துச்சு. அதனால அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்ப அந்த கன்சிஸ்டன்சி என்ன செய்யுது அப்படின்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதற்கு ஒரு முன்னாடி இது வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்ட்டா மட்டும் இருக்கிறத விட கன்சிஸ்டன்டா இருக்கிறது இன்னும் உங்களை ஒரு 2-3 ஸ்டெப் வந்து அஹெடா கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதுதான் நெல்சன் மண்டேலாவும் சொல்லியிருக்கிறாரு. யார் ஒருத்தர் அவங்களுடைய இது எல்லாத்தையுமே மொராலிட்டியோட, இன்டெகிரிட்டியோட, கன்சிஸ்டன்சியோட செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிளியரா வித் கிளாரிட்டியோட வித் இன்டெகிரிட்டியோட நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறனால தட் வில் ரியலி டேக் யூ டு ஹையர் பிளேசஸ் அப்படிங்கறதான் அவருடைய கோட். அது வந்து உங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு மனிதன் அந்த தன்னுடைய நிலைத்தன்மை, அந்த உறுதியான நிலைத்தன்மையில அவர் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய சக்சஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த வெற்றி அவர் வந்து வாங்கியிருப்பாரு. தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த மக்களுக்காகவும் அப்படிங்கிறத எல்லாருமே அவருடைய ஹிஸ்டரி எடுத்தோம்னா கண்டிப்பா ஞாபகம் வரும். அதுல மிக முக்கியமான குவாலிட்டியா கன்சிஸ்டன்டா விடாம நிலைத்தன்மையோட ஒரு இதுல வந்து அவர் எடுத்த முடிவோட கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணி போயிட்டே இருந்ததுதான். அடுத்தது இந்த பிக்சர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு பிக்சர். ஒரு சொட்டு நீர் வந்து ஒரு பாறையை பிளப்பது அப்படிங்கிறது தான்.
அப்போ ஒரு மொத்தமா ஒரு ஃபவுண்டன் ஆஃப் வாட்டரை வந்து மொத்தமா ஒரு இடத்துல கொட்டுறோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து பெருசா இருக்காது. அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஃபோர்ஸை கொடுத்துட்டு அது போயிடும். ஆனா ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஒரு இடத்துல விழுக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடம் என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பெரிய பிளவுக்குள்ள ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது. அப்போ இது வந்து இது இப்ப இதற்கு உதாரணமா எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம செய்கின்ற அந்த ஒரு ப்ரீவியஸா சொன்ன அந்த எக்ஸாம்பிளே கூட அந்த பையன் கண்டினியூஸா ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யுளை படிச்சுட்டே இருந்தான். அப்போ அவனுடைய வெற்றி வந்து சாத்தியமாச்சு அந்த இடத்துல. கன்சிஸ்டன்ட்லி ஓவர் டைம் ஒரு வேலையை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது. இதற்கு சின்னதா இன்னொரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். கைதிகள் இதை போர்ல வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில நடந்த போர்கள்ல கைதிகளை பிணை கைதிகளை நிறைய பேரை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கும் பொழுது அந்த நாட்டுல அந்த அரசன் வந்து முடிவு பண்றான், இவங்களை புதுவிதமா நம்ம வந்து இப்போ இந்த கைதிகளை கொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா ஒவ்வொரு சொட்டு ரத்தமா உங்க உடம்புல இருந்து வெளியில எடுத்து கொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அப்போ ஏன் அப்படின்னா அந்த நினைப்பு அந்த கண்டினியூஸா ஒரு ஒரு சொட்டு ரத்தமும் வெளியே போகுதுங்கிற நினைப்பு தொடர்ந்து அவங்க நினைச்சிட்டே இருக்கிறதே அவங்கள வந்து ரொம்ப பயத்துக்குள்ளாக்குது அந்த கைதிகளை. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா ஒருவனை உண்மையாவே அந்த மாதிரியான ஒரு இதுல எடுக்கிறாரு. கன்சிஸ்டண்டா ஒரு சொட்டு வெளியில ஏற மாதிரி ஒருத்தர் வந்து இது பண்ணி வைக்கிறாங்க. இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே செய்யவே இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க, அந்த சொட்டு சத்தம் கேட்கறது மாதிரி மட்டும் பக்கத்துல செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சொட்டா விழுக 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 அந்த ஒரு நேரம் ஆக 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 இவர் என்ன நினைச்சுறாரு, இவரோட மனசுக்குள்ள போச்சு, நம்மளுடைய உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கு, நம்ம விரைவில் சாக போகிறோங்கிற ஒரு நினைப்பு தொடர்ந்து அந்த இடைவேளையில கன்சிஸ்டண்டா அந்த ஒரு சொட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்ப அவருடைய அப்படி ஒரு போர் வீரனா இருந்த ஒருத்தருடைய மனதை பிளக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு சொட்டு கன்சிஸ்டண்டா விழுகிற சத்தத்துக்கு இருக்கு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியோடைய அளவு எவ்வளவு தூரமா இருக்கும். அவ்வளவு பெரிய போர் வீரன் இல்லையா, தைரியம் இல்லாம கண்டிப்பா போர் முனைக்கு போயிருக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த ஒரு சொட்டோட சத்தம் வந்து தன்னுடைய மனதுல இருக்கிற தைரியத்தையே குழைத்து உடைத்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உயிரை நிறைவுல போயிடுது. அப்படி இருக்கு அப்படின்னா அதோடைய வலிமை எத்தகையதானது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டண்டா நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஜோ பேட்டர்னோ அப்படிங்கிறவர் அதைத்தான் சொல்றாரு. எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து நம்ம கன்சிஸ்டண்டா செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய ப்ரொஃபஷனலிசமை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு சிறப்பான தன்மை, அந்த வேலைக்கான சிறப்பான தன்மையை நம்ம அடைய முடியுது அப்படிங்கிறது தான் இந்த இது வந்து காட்டுது. இப்போ இதுல வந்து நிறைய நீங்க வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் எவர் டாஸ்க் வி டூ எல்லாத்துலயுமே அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பிளஸ் ஸ்மார்ட் சாய்ஸஸ், சாரி ஒன் செகண்ட், என்னோட பிரசன்டேஷன் இதாயிடுச்சு, ஒன் செகண்ட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாருக்கும் பிரசன்டேஷன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? One second, let me share again. I'm sorry for the inconvenience. Sudden ஆயிடுச்சு. Okay. Small smart choices plus consistency plus time is equal to radical difference அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நம்ம எடுக்கின்ற தேர்வுகள் சிறிதாக கூட இருக்கட்டும், சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், ஆனா அதுல சில ஸ்மார்ட் சாய்ஸஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சியோட நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா அது கொடுக்குற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சை, ஒரு பெரிய சேஞ்சை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. இப்போ 1% எஃபர்ட் டெய்லி, அதாவது ஒவ்வொரு நாளும் 1% நேத்தை விட நான் பெட்டரா இருக்கணும், நேத்தை விட இன்னைக்கு நான் 1% பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா பெரிய பெரிய சாதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான். இப்ப இதுல நிறைய பேர் நம்ம வந்து நினைச்சிருப்போம் ஸ்மார்ட் ஒர்க் தான் பெருசு, ஹார்ட் ஒர்க் தான் பெருசு அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கவங்க அந்த நடுவுல வந்து ஒரு சின்ன அந்த இது இல்லாட்டியும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் மூலமா அவங்க வந்து வெற்றி அடையலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம செய்யற விஷயங்களை மட்டும் வச்சு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது 1% மேபி அந்த இடத்துல ஒரு 10% கூட கை கொடுக்கலாம். இன்னைக்கு பண்ண ஸ்மார்ட் ஒர்க், 10 நாளா பண்ண ஹார்ட் ஒர்க். பட்
ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஏதாவது ஒரு பழக்கத்தை அந்த வெற்றியாளர் அந்த இடத்துல சக்சஸ் ஆனவங்க கன்சிஸ்டன்ட்டா ஏதாவது ஒரு பழக்கத்தை தொடர்ந்து அந்த வேலை சம்பந்தமா செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்காது. ஈவன் அவங்களே கூட ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு சின்சியர் ஹேபிட் கன்சிஸ்டன்ட்டா அவங்க லைஃப்ல இருந்த காரணத்தினால தான் இந்த சக்சஸ் வந்து சாத்தியமாயிருக்கும். எல்லாருமே நீங்க ஒவ்வொரு ஒர்க்கையும் நீங்க செஞ்ச ஒவ்வொரு ஒர்க்கையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அத கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். 1% எஃபர்ட் டெய்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவங்க எல்லாருக்கும் கள்ளிக்காட்டு இதிகாசம் நெறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய அந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்துல. அதுல வந்து பேயத்தேவர் அப்படிங்கிறதான் ஹீரோ. அவரும் அவருடைய பேரன வச்சு சுத்தி நடக்கிறது தான் கதை. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொடர்ந்து அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. விவசாயம் பண்ணுவாரு. குடும்பத்துல அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ இது வந்துட்டே இருக்கும். ஆனா தொடர்ந்து அந்த மனிதன் என்ன பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னா, ஜெயிச்சிரணும். எப்படியாவது நான் இந்த இதெல்லாம் பண்ணிடுவேன். என்னோட கடன அடைச்சுருவேன். பிள்ளைங்கள நல்லபடியா செட்டில் பண்ணிருவேன் அப்படின்ட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு தடைகளா தாண்டி ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அவரு என்ன செய்வாரு அப்படின்னா, அவருடைய சொத்துலாம் அவரு வந்து இப்போ அ எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு வயல்ல வந்து எல்லாம் போட்டிருப்பாரு. அந்த வயலே மொத்தமா அவருடைய கடனுக்காக போற ஒரு சூழல் வந்துரும். அந்த இடத்துல வேற வழியே இல்ல. அவரு குடுத்து தான் ஆகணுன்ற மாரி அத குடுத்துருவாரு. அப்ப இந்த வயல நான் மீட்டெடுக்கணும். என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இன்னொரு இடம் அவருக்கு இருக்கும். அந்த இடத்துல விவசாயம் பண்ணி தான் இத மீட்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனை மட்டும் தான் அவருக்கு வரும். அப்ப அத நான் எப்படி செய்யறது அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது, இப்ப இந்த இடத்துல தண்ணி போறதுக்கு தண்ணி வந்து வேணும் எனக்கு. விவசாயம் பண்ணணும்னா தண்ணி வேணும். அப்ப நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிணறு வெட்டுவதற்காக அந்த காட்சி வரும் பாருங்க. அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சிருந்தீங்கன்னா, அது எல்லாமே அந்த சீன் அப்படி கண்ணு முன்னாடி நமக்கு வரும். அந்த கிணறு வெட்டுவதற்காக அந்த தாத்தாவும், பேரனும் தொடர்ந்து கன்டினியூஸா முயற்சி பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்ட்டா. வேற ஏன்னா, அவங்களுக்கு காசு இருக்காது. அப்ப அந்த கிணற வந்து வெட்டுறதற்கு தொடர்ந்து தினமும் காலையில வீட்ல என்ன இருக்கோ அத எடுத்து எடுத்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க 2 பேரும் போய் கீழ அவர் வெட்டி வெட்டி குடுக்க அந்த பையன் என்ன செய்வாருன்னா, கொண்டு வந்து அந்த மண்ண வந்து வெளியில கொட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவங்களுக்கு அந்த கயிறு போட்டு அந்த மண்ண வெளியேத்துறதுக்கு கூட பைசா இருக்காது. அப்ப எப்படியாவது இந்த கிணறு வெட்டுற வேலைய செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இருக்கிற ஒரே வழி நம்மளுடைய நிலைத்தன்மையான முயற்சி அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் புரிஞ்சுகிட்டு, அந்த தாத்தாவும், பேரனும் அப்படியே வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இனிப்பான, தித்திப்பான தண்ணி பால் போல பொங்கி, அதுலேருந்து வெளியில வர மாதிரி அந்த அந்த பர்ட்டிகுலர் இது வந்து முடியும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கு வயது ஒரு தடையா அப்படின்னா, இல்ல. இந்த கதையில அந்த தாத்தாக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேல வயது. அந்த பேரனுக்கு ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வயது வந்து தடையா இருந்து இந்த கன்சிஸ்டன்சிய நம்ம செய்றதற்கு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. எந்த வயதில் வேண்டுமானாலும் நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு வேலைய செய்ய முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது இந்த கதை. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்மளோட பெர்சனல் குரோத், ப்ரொஃபஷனல் குரோத் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். இத வந்து நீங்க டெர்ம்ஸ் ஆஃப் ஐடில டேட்டா இப்ப எங்க பார்த்தாலும் டேட்டாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன செஞ்சாலும் அது ஏஐயா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் டேட்டாவுல போய் சர்ச் பண்ணி தான் எடுத்துட்டு வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன குடுக்குது. அப்ப இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம், டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா கருதப்படுது. இப்ப அந்த டேட்டால வந்து இது எல்லாத்தையும் எடுத்து எங்க வைப்பாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ்ல வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸுக்கு மிக முக்கியமான குவாலிட்டி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப முக்கியமா கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்மள பத்தின விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நம்மளோட குடுத்திருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஒரு பெர்சன பத்தி எடுக்கணும் அப்படின்னா, அந்த டேட்டா வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். இன்டகிரேட்டடா இருக்கணும். நெறைய குவாலிட்டீஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய குவாலிட்டீஸ்ல மிக முக்கியமான குவாலிட்டியா வர்றது கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இது வெறுமனே நம்மளுடைய பெர்சனல் லைஃப்லயோ, நம்மள வொர்க்லயோ அப்படிங்கிறது இல்ல. நம்மளை சார்ந்து இருக்கிற எல்லா இடத்துலயுமே இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்டிங் எஃபர்ட்ன்னு ஃபினான்சியல் பெர்சன்ஸ் நெறைய பேர் இங்க இருக்காங்க. அந்த காம்பவுண்டிங் எஃபர்ட் அப்படின்னு நெறைய பேர் இப்ப சொல்றாங்க. இன்வெஸ்ட் ₹1 டெய்லி அட் த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க செய்கின்ற ஒரு முயற்சி உங்களுக்கு பலனை பல மடங்காக அபரிதமாக தரும் அப்படிங்கிறத தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல வச்சுட்டு இந்த ஃபினான்ஷியல் இதுல வந்து நெறைய இது இப்போ வந்து ட்ரெண்ட்ல நெறைய போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு இதுல இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்றதுக்கும் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஏன்னா, அது கன்சிஸ்டன்ட்டா நம்ம அந்த முயற்சி தொடர்ந்து முதலீடு செய்றோம். தொடர்ந்து ஒரு அமௌண்ட்ட மினிமமா செஞ்சுட்டே இருக்கோம் அப்படிங்கும் பொழுது, அது கண்டிப்பா நமக்கு வந்து நெறைய விஷயங்கள குடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதத்தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து
பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பத்தியும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதை பத்தியும் நிறைய ஒவ்வொரு ஹேபிட்லயும் நம்ம வந்து பண்றது அது எப்படி நம்மள காம்பவுண்டிங் நிறைய எஃபர்ட்ஸை கொடுக்கும், நிறைய ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய இதுல உங்களுக்கு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அது வந்து நம்மள என்ன பண்ணி கொடுக்கும்னா ட்ரூ ப்ரொஃபஷனலா நம்மள ஆக்குறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு உதாரணமா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எந்த ஒரு பழக்கமா நம்ம செய்யணும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க 21 நாட்கள் தொடர்ந்து அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அது கண்டிப்பா அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமாயிடும், நீங்க அப்படியே அதை தொடர்ந்து செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்னுடைய கல்லூரி நாட்கள்ல நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிகளுக்கு நான் போவேன். பெரும்பாலும் நான் சூஸ் பண்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு போட்டியா இருக்கும், இல்ல கட்டுரை போட்டியா இருக்கும். ஏன்னா என்னோட சிறு வயசுல இருந்து நான் அந்த பயிற்சி தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் வச்சு நான் அந்த பயிற்சி தான். நான் மத்த போட்டிகளுக்கு நான் போனது பெரும்பாலும் போக மாட்டேன். இது 2 தான் என்னோட என்ன சொல்லுவாங்களே இட்ஸ் மை கப் ஆஃப் டீங்கிற மாதிரி இது 2 பயிற்சிகள் தான் நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன், போயிட்டே இருந்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் வெவ்வேறு பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா கதை போட்டிக்கு வரேன், கவிதை போட்டிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஸ்பாட்ல வந்து கதை கொடுக்குறாங்க, கவிதை கொடுக்குறாங்கன்னா எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கு அப்போ இருந்தது. அப்போ அப்படி அப்படி கேட்கும்பொழுது எனக்கு அந்த அனுபவம் அவங்க சொல்ற அனுபவங்கள் அந்த இடத்துல தான் தலைப்பு கொடுத்தாங்க. ஆனா நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும். அது எப்படி கவிதையா கொண்டு வருவாங்க, அது எப்படி கதையா கொண்டு வருவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் அதை முயற்சி பண்ணி பார்த்ததே கிடையாது. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்போ நாட்கள் எப்படி போகும். ஆனா எனக்கு இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதே ஒரு ஐடியாவே இல்ல. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது கூட நான் யோசிச்சதே கிடையாது. இப்படியே நாட்கள் போக போக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொரோனா நேரத்துல ஒரு செஷன் நான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் நெறைய அந்த கட்டுரைகள்லாம் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா எழுதுறது, அதுல இது ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன். இப்ப அந்த கொரோனா நேரத்துல ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு. இப்ப அது பார்த்தீங்கன்னா, ஒரு புக்க பத்தி எழுதிட்டு பப்ளிஷ் பண்றதுக்குரிய ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட தான் அவங்க அந்த ஒரு வெபினாரா போட்டிருந்தாங்க அந்த டைம்ல. நெறைய வெபினார்ஸ் அப்ப போகுது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கன்சிஸ்டன்ட்டா நெறைய வெபினார்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நெறைய பேர் அதனால பலனடைஞ்சாங்க, பயனடைஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒண்ணுல வந்து புக் பத்தி பேசினாங்க. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. கண்டிப்பா நம்மளும் ஏதாவது எழுதி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான். ஆனா எத பத்தி செய்ய போறோம், என்ன பண்ண போறோங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது. ஒரு ஸ்பார்க் மட்டும் கிரியேட் ஆச்சு. நம்மளும் வேற ஒரு ஜோனர்ல ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான். இந்த முயற்சிய அடுத்து தொடர்ந்து கிடைச்ச வாய்ப்புகள் அந்த கொரோனா டைம் வந்து உண்மையிலேயே நெறைய வாய்ப்புகள கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. அந்த இன்டர்நெட் இது எல்லாமே வந்து அது எல்லாத்தையுமே சாத்தியமாக்குச்சு. அப்ப இந்த இன்டர்நெட் அகைன் திருப்பி வரும்பொழுது இந்த இன்டர்நெட் எல்லாம் ஒரே நாள்ல வந்ததில்ல. யாரோ ஒருத்தருடைய கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் தான் அந்த நமக்கான Zoom-ஐயோ, இந்த Google Meet-ஐயோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி குடுத்தது. பல பேருடைய கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் வந்து நம்ம லைஃப்ல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ரோலா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி எழுதிட்டே இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு நாள் கவிதைகள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப கவிதை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ஒரு லைனுக்கு கீழ இன்னொரு லைன்ல வேர்ட்ஸ் எழுதுனா அதுதான் கவிதை அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு ஐடியா தான் இருந்தது. அப்படி தெரிஞ்ச வார்த்தைகள வச்சு நானா எழுத ஆரம்பிச்சேன். எழுதிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல வந்து நீங்க எழுதி பப்ளிஷ் பண்ணலாம். ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சும்மா ரேண்டமா நான் எழுதின ஒரு இத வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அனுப்பும்போது அவங்க செலக்ட் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ வாரம், வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே, நான் என்ன பண்ணேன்னா, வாரத்திற்கான அந்த கவிதைய தொடர்ந்து எழுதினேன். ஒவ்வொரு நாளும் அந்த டாபிக் வந்து ஸ்பார்க் மாரி தான் நமக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் வர்றத எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டேன். எழுதி என்னால கவிதைய உருவாக்க முடிஞ்சது. எனக்கே இன்னும் நெனச்சா ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ப மாட்டீங்க. தொடர்ந்து 6 மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னுடைய கவிதை வந்து அந்த மேகசின்ல வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு அப்பதான் உண்மையிலே புரிஞ்சது, ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் வந்து எவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்ச நமக்கு பிரேக் பண்ணி குடுக்குது. நம்ம ஒரு பெரிய விஷயமா சேலஞ்சா இருக்கு. நம்மளால செய்யவே முடியாது. இதெல்லாம் சாத்தியமான்னு நெனச்சு, ஒரு பெருசா பிரமாண்டமா பார்த்த ஒரு விஷயம், நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்குங்கிற ஒரு விஷயமே எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அப்ப நான் அடுத்து தொடர்ந்து கிடைத்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி எழுத ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப எழுத்து வந்து வர ஆரம்பிச்சது. அதாவது முயற்சி பண்ணா தான் அது வருங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அப்போ கன்சிஸ்டன்ட்டா அந்த எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்தில் 2020ல ஆரம்பிச்சுச்சு. இந்த கொரோனா நேரத்துல தான் இந்த எழுத்து பயணம் வந்து ஆரம்பிச்சுச்சு. 22ல தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. எழுதி என்னோடது வந்து மேகசின்ல வர்றதுக்கு. அந்த 2 வருட இடைவெளியில கிடைச்சதெல்லாம் சும்மா நானா எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 22ல எல்லாமே தொடர்ந்து வெளிவருது. 23ல புத்தகம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த புத்தகம் எழுதுவதற்கான வாய்ப்பு எனக்கு குடுக்கப்பட்ட நாட்கள் 10 நாட்கள்ல நீங்க 10 கதைகள் எழுதிக் குடுக்கணுங்கிறது தான் எனக்கு முன்னாடி கிடைத்த வாய்ப்பு.
அப்ப அந்த 10 நாள்ல நான் செஞ்சதுதான் பெருசா அப்படின்னா இல்ல. அந்த 2 வருட காலங்களாக நான் தொடர்ந்து செய்த அந்த பயிற்சி தான் என்னை அந்த 10 நாளைக்குள்ள 10 கதைகளை எழுதுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு டிராப் ஆஃப் வாட்டரும் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட்டா ப்ளே பண்ணியிருக்கு. வெறும் ஒரு டிராப் போய் அந்த பாறைய உடைக்கல. ஒவ்வொரு டிராப் ஆஃப் வாட்டரும் போய் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறை மேல தன்னுடைய இம்பாக்ட்ட குடுத்துக்கிட்டே இருந்தது. ஃபைனலா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறைய உடைச்ச மாதிரி, நான் 2 வருடமா தொடர்ந்து பண்ண பயிற்சி, எனக்கு அந்த இடத்துல 10 கதைகள எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்போ அடுத்து என்னாச்சு, அத முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா பண்ணும்போது, தொடர்ந்து நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த எழுத்து வந்து வெறுமனே எழுத்தால மட்டும் சாத்தியம் கிடையாது. நிறைய வாசித்ததை அசை போட்டு நெறைய இடங்கள்ல சொன்னது. அப்ப வெறும் ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் தான் இதுக்கான பலன குடுக்குமா அப்படின்னா, அதை சார்ந்த பல விஷயங்களையும் நம்ம கன்சிஸ்டன்ட்டா இருந்தா மட்டும் தான், அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு சாத்தியமாகும். சொல்றோம் இல்லையா? 1% எஃபோர்ட் டெய்லின்னு ஒரு விஷயத்துல மட்டும் பண்ணா பத்தாது. இப்ப வெயிட் ரிடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபுட் ஹேபிட்ஸ்ல மாற்றம் வேணும். நம்மளுடைய டெய்லி ஹேபிட்ஸ்ல மாற்றம் வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் அத சார்ந்து இருக்கு. அதே மாதிரி தான். ஒவ்வொன்லயும் நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்பொழுது, அடுத்து அப்ப ஆங்கிலம் நம்ம இதுவரைக்கும் முயற்சியே பண்ணல. முதல்ல எழுதுனது தமிழ் எழுதுனோம். அடுத்து ஆங்கிலத்துல நம்ம முயற்சியே பண்ணல அப்படின்னு வரும்பொழுது, ஏன் நம்ம இவ்வளவு வருஷம் ஆங்கிலம் தானே படிச்சிருக்கோம். அதை ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விளைவுல, தொடர்ந்து அதுவும் ஒரு 1 மாத காலம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 1 மாத காலம் முயற்சி பண்ணி கவிதைகள் எழுத முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் பொழுது அதுவும் சாத்தியமாச்சு. அப்போ நம்மளால முடியாதுன்ற ஒரு விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க இது பண்ணி புக் போட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சத்தியமா நம்பியிருக்க மாட்டேன். ஆனா ஒரு கன்டினியூஸா ஒரு பிராக்டிஸ் நான் பண்ணும் பொழுது, அது எனக்கான ஒரு எஃபர்ட்டா நான் குடுக்கும் பொழுது, அந்த பெர்சனல் குரோத்தும் நல்லா இருந்தது. அதுக்கான ஒரு பலனாவும், ஒரு நல்ல ஒரு விஷயமா அவுட்புட்டா அது வெளிய வந்தது அப்படிங்கிறத, அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்குங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் பொழுது, அ அ புதுசு புதுசா நெறைய வகைகள் கட்டுரைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிலயே நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்பீச்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிலயே நெறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு டைப்ஸ். அதே மாதிரி இந்த எழுத்துக்கள், கவிதைகள்ல ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கு. அப்படி எனக்கு புதிதா அறிமுகமானது தான் கவிதை அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு லைன் கீழ இன்னொரு லைன் எழுதுனா, அது கவிதைன்னு நெனச்சுட்டு இருந்த ஆள் தான் நானும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற வகைகள். அப்புறம் இந்த பாரதியாருடைய கவிதைகள் படிக்கும் பொழுது, அதுல எப்படி இருக்கு? அதெல்லாம் டிஃபரன்ஸ் புரிஞ்சுது. அப்பதான் புரிஞ்சுது. நம்ம எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே எழுதியிருக்கிற எழுத்துக்களோட அந்த தாக்கம் என்னங்கிறது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன கவிதைகள் எழுதுறாங்க இல்லையா? ஹைக்கூ, தன்முனை கவிதைகள்ன்ற மாரி நெறைய புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. அப்ப அது என்னன்னா, அது புதுசா ஒண்ணு தெரிய வந்தது. அப்ப அத எப்படி எழுதணும்னா, 4 வரி தான் எழுதணும். அத நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அத எழுதுனா வார்த்தைகளே கிடைக்காது. தமிழ் படிச்சிருக்கோம் இத்தன வருஷம். அத கரெக்ட்டா அந்த கான்செப்ட்ட சொல்றதுக்கான வார்த்தைகள் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அதற்கான தேடல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நிறைவடையுதுன்னா, நம்ம படிக்கிற புத்தகங்கள், வாசிக்கின்ற புத்தகங்கள். தொடர்ந்து நீங்க வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பல வார்த்தைகள், பல சொற்கள், பல அர்த்தங்கள் நமக்கு புரியும். அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே ஸ்மார்ட் சாய்ஸஸ் தான். கன்சிஸ்டன்ட்டா நம்ம செய்யணும். நம்ம டைம நம்ம அதுக்கு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ குடுக்கும். அப்படின்னா, அது உண்மையிலே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த இடத்துல நான் உண்மையிலே உணர்வுபூர்வமா அனுபவிச்சு நடந்த விஷயத்த தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதன் விளைவா பார்த்தீங்கன்னா, என்னுடைய புத்தகங்கள். 3 புத்தகங்கள். இப்ப இந்த புத்தகங்கள் சமீபத்தில ரிலீஸ் ஆன புத்தகம் ஜனவரி மாதம். இந்த திருக்குறளும் தன்முனை கவிதையும் அப்படிங்கிறது. இது வந்து வெறுமனே ஒரு நாள்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2020லிருந்து தொடர்ந்து எழுதுனதன் பயனாக இந்த 2026ல இது வந்து சாத்தியமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். லெட் இட் பி ஸ்மால் 10 லைன் எழுதலாம். 4 லைன் கூட எழுதலாம் ஒரு நாளைக்கு. ஆனா அந்த சிந்தனையை செம்மைப்படுத்தி, ஒருமுகப்படுத்தி நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா அந்த முயற்சிய பண்றதற்கு நம்ம ரெடியா இருந்தோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அந்த சக்சஸ் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அந்த சக்சஸ் என்னன்னு நெனச்சுக்கலாம்னா, ஒரு பெரிய வீடுன்னு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வீடு தான் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ன்னு நம்ம வந்து ஒரு ஃபிகர் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இப்ப அந்த சக்சஸ் அத வந்து இது பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பூட்டு இருக்கும் இல்லையா? வீடு எந்த வீடா இருந்தாலும் அத இது பண்றதுக்கு பத்திரமா செக்யூர் பண்றதுக்கு ஒரு லாக் இருக்கும். ஸோ, அப்ப அந்த சக்சஸ்க்கு போறதுக்கு நெறைய லாக்ஸ் இருக்கும். அந்த வேல வந்து நெறைய லாக்ஸ் இருக்கும். உடனே நம்ம போய் அந்த வீட தொறந்து போயிற முடியாது. கிடைச்சிராது அந்த வீடு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த லாக்ஸ் ஒவ்வொரு லாக்ஸா தாண்டி, தாண்டி, தாண்டி தான் போகணும். ஒவ்வொரு லாக்கா ஓப்பன் பண்ணி போகணும். அப்போ அந்த லாக்க வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னா, ஒரு சாவி வேணும். ஒவ்வொரு லாக்குக்கும் ஒரு சாவி இருக்கும் இல்லையா? ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாரி இருந்தா கூட, ஒவ்வொரு லாக்குக்கும் ஒவ்வொரு விதமான சாவி இருக்கு.
அப்போ அந்த சாவி என்ன? நம்ம சக்சஸ் அப்படிங்கிற அந்த வீடை போய் அடையணும், அந்த வீடை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னா அதற்கு வருகின்ற அந்த தடைகளை நீங்க லாக்னு ஜஸ்ட் நான் உருவக தான் படுத்துறேன். உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. இது என்னோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த லாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பிரேக் பண்ண தேவையில்லை. ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஏன்னா வி ஹேவ் எ ஈஸி வே. ஓப்பன் பண்றதுக்கான ஒரு வழி இருக்கும்போது அதை போய் பிரேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த பிரேக் பண்றது எப்பயாவது ஒரு தடவை கை கொடுக்கும், நாட் ஆல்வேஸ். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த லாக்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணாம சேஃபா ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா ஒரு கீ தேவை. அந்த கீ தான் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பா உங்களுக்கு அழகா அந்த லாக்கை ஸ்மூத்தா ஓப்பன் பண்ணி கொடுத்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போறதற்கான ஒரு வழியை வந்து கண்டிப்பா கொடுக்கும் இல்லையா? ஒவ்வொரு ரூமா கடந்து தான் போறோம் இல்லையா? வீட்டுக்குள்ள எடுத்தோடனே ஃப்ரண்ட் கேட் வரும், அப்புறம் ஒரு டோர், மெயின் டோர் வரும், அப்புறம் ஒவ்வொரு ரூம்க்கான டோர்ஸ் வரும். அதுதான் போறோம். அப்ப அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கீயா கரெக்டா நீங்க எடுத்து கன்சிஸ்டன்டா அதை அந்த ஒவ்வொரு கீயும் ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். அந்த சூஸ் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடுறதா அந்த கன்சிஸ்டன்சி. அந்த கீயை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி எடுத்தோம்னா அந்த லாக் வந்து ஸ்மூத்தா ஓப்பன் பண்ணி ஒரு ஹாப்பியா எப்படி அந்த லாக்கும் அந்த கீயும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு, அது மாதிரி நம்மளோட லைஃபும் ஸ்மூத்தா சக்சஸ்ஃபுல்லா ஸ்மைலிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து பி கன்சிஸ்டன்ட் இன் வாட் எவர் யூ டூ அண்ட் அச்சீவ் த கோல்ஸ், இம்ப்ரூவ் யுவர் ஹேபிட்ஸ் அண்ட் லிவிங் எ ஃபுல்ஃபில்லிங் லைஃப். ஸோ நம்மளால கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா செய்ய முடியும். அதற்கு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே ஹார்ட் ஒர்க் இருக்கணும், பெர்ஃபெக்டா நோக்கி போகணும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் போதுமா அப்படின்னா எல்லாருமே நினைச்சுக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு மெயின் ஃபேக்டரா நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. நாட் ஓன்லி கன்சிஸ்டன்சி வில் ஹெல்ப், இட் வில் ஹெல்ப் அலாங் வித் யுவர் ஹார்ட் ஒர்க், அலாங் வித் யுவர் பெர்ஃபெக்ஷன், அலாங் வித் யுவர் டைம். எல்லாமே இருக்கு அதுல. அதுல வந்து நீங்க ரீடிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், சின்சியாரிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டவுட் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாதுன்னு எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு, டீம் ஒர்க் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கறத இது பண்ணிட்டு தொடர்ந்து அதற்கான நீங்க ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் டெய்லி ரீடிங்னா கம்பல்சரி டெய்லி ரீடிங் 10 நிமிஷம், ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங்னா ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங். இதை கன்சிஸ்டன்டா நம்ம செய்யும் பொழுது அந்த ஹேபிட்ஸ் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணும். எதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கோல்ஸை, பி இட் ஸ்மால் ஆர் பிக், அதை அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான். இப்போ இது ஏற்கனவே காமிச்சது மாதிரி அந்த உளி பழவோ இல்ல ஒரு பாறையை உடைக்கணும் அப்படின்னாலும் முதல் அடியில அது உடைஞ்சிராது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் அடியில எப்படி நம்ம எல்லாருமே எழுதி பார்த்தீங்க, இப்போ முதல் ஆனாவே கரெக்டா போட்டோமா நம்ம எல்லாரும்னா கண்டிப்பா யாருமே முதல்ல போட்ட ஆவே கரெக்டா போட்டிருக்கவே மாட்டோம். சில அம்மாக்கெல்லாம் இன்னும் கூட அதெல்லாம் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனனால அந்த மெமரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சு ஞாபகப்படுத்தி பார்த்தாலே நம்மளோட எல்லாம் கூட தாண்டி வந்துருவோம். அந்த ஓ போடுறதுக்குள்ள நம்ம படுற அவஸ்தை இருக்கே, எவ்வளவு எல்லாரும் அதை நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அக்கன்னா போட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல போயிட்டு இருக்கும். அப்ப அது எடுத்த உடனே வந்துருச்சா அப்படின்னா இல்ல, தொடர்ந்து எப்படி ஒரு பாறையை மலையை உடைப்பதற்கு தொடர்ந்து அந்த அடிச்சுக்கிட்டே இருந்து 100 அடி 1000 அடி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாறை உடையுதுன்னா அந்த முதல் அடியில இருந்து கன்சிஸ்டன்டா போட்ட எஃபர்ட் தான் அந்த 1000வது அடியில ஒரு எஃபெக்டை கொடுத்து அதை உடைச்சு கொடுத்தது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த தலைப்புல இருக்கிற பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். நிறைவா ஒரு கவிதையோட முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒளிப்படாத கல்லும் சிலையாகாது, முயலாத காரியம் வெற்றியடையாது, நிலைத்தன்மை கொண்டிடு மனிதா நிரந்தர முன்னேற்றம் அடைந்திடு. அப்ப அந்த நிலைத்தன்மை, அந்த கன்சிஸ்டன்சி நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு நிரந்தரமான முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா நிரந்தரமா லாங் டேர்ம் சக்சஸ்னு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து எதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ட்ரஸ்ட், லாங் டேர்ம் சக்சஸ் அப்படின்னா அப்ப அந்த லாங் டேர்ம் சக்சஸ் எதுல இருந்து ஒளிஞ்சிருக்கு? இந்த நிலைத்தன்மை, இந்த கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து நீங்கள் செய்கின்ற வேலையை விடாமல் அதற்கான டைமோ அதற்கான நேரம். சிலர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எத்தனை மணிக்கு வந்தாலும் டைரி எழுதாம தூங்க மாட்டாங்க சிலர். அது பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கும். அந்த டைரினாலே அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எத்தனை மணி ஆனாலும் எக்ஸசைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எத்தனை மணி ஆனாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேக்கை வந்து அன்பேக் பண்ணி வைக்கிறதே கூட ஒரு பெரிய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டா வச்சிருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த பேக் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி தேவையானதை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதை வைப்பாங்க. அப்ப அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கரெக்டா அந்த கீ இப்ப வந்து வெளியில இருந்து வரோம், பைக் கீயோ கார் கீயோ கரெக்டா போய் அந்த கன்சிஸ்டன்டா நம்மளோட எஃபர்ட்டை போட்டு வந்த உடனே கொண்டு போய் கரெக்டா அந்த பிளேஸ்ல மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில நம்ம கஷ்டப்படணுமா, தேடி கஷ்டப்படணுமா? கிடையாது. ஈஸியா போய் அந்த கீ அங்கதான் இருக்குன்னு சொல்லி எடுத்துருவோம். ஏன்னா அந்த கரெக்டா ஒரு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம.
அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது அது எவ்வளவு சிம்பிள் ஆக்கிடுது நம்மளோட வேலையை. இல்ல நான் வந்த உடனே அங்கங்க தூக்கி போடுவேன்னா காலையில அந்த கீ தேடி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மொத்த எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நாளே வந்து மொத்தமா டோட்டலா டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் போகும். தேவையில்லாத கோபம் வரும், எல்லாமே வரும். அப்போ ஒரு சின்ன கன்சிஸ்டன்டி ஒரு எஃபர்ட் வந்து நம்ம போட்டோம், அந்த கீ கரெக்டா வெளில இருந்து வந்த உடனே கொண்டு போய் அந்த இதுல மாட்டிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சேஞ்ச் ஒரு நாளுக்கு கொடுக்குது அப்படிங்கும் பொழுது, இந்த கன்சிஸ்டன்ட்டா உங்களோட ஒவ்வொரு ஹேபிட்ஸ்லயும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நம்மளோட லைஃப்ல கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால எல்லாருமே நீங்க செய்கின்ற வேலைகளை இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருமே சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த இதுலதான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் அதை வெற்றியை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு, இன்னும் ஸ்பெஷலா சொல்லுவோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு எப்படி நிறைய அடிஷனல் இதெல்லாம் போட்டு அதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறோமோ, அது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா வித் அழகா அப்படி பூ தூவி வித் ரோசஸ் வித் என்னென்ன ஸ்பெஷலா உங்களுக்கு ஃபீல் பண்றீங்களோ, ஐஸ்கிரீம்ல மேல ஒரு செரி டாப்பிங் வர மாதிரி, இல்ல கேக்ல வந்து ஒரு அழகான இது வர மாதிரி, ஸோ எதெல்லாம் நீங்க பெரிய விஷயங்கள் இப்போ வந்து இல்ல சாப்பிட்டுட்டு இருக்க பாயாசத்துல ஒரு முந்திரி பருப்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா எப்படி ஒரு இதா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலா இன்னும் சில ஸ்பெஷல் மொமெண்ட்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும் உங்க லைஃப்ல அப்படின்னா அது கண்டிப்பா இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அலாங் வித் அதர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதையும் மறந்துடாம எல்லாருமே முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா லைஃப் வந்து சக்சஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஸோ அதுக்கு இன்னைக்கான ப்ராக்டிஸ் நீங்க எல்லாருமே உங்களோட உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாமே எழுதி பாருங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே யூ வில் கோ டு செரிஷ் யுவர் லாங் மெமரிஸ் வந்து செரிஷ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதையே கன்சிஸ்டன்டா செய்ய மாட்டேங்கிறோம் யாருமே. ஸோ அதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படிங்க இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்மள ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு வேற எங்கேயுமே வெளியில போக தேவையில்லை. நீங்களே கொஞ்சம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய ஸ்மால் மெமரிஸ் இன் யுவர் லைஃப், சைல்ட்ஹுட் லைஃப்ல இருக்கிற ஸ்மால் மெமரிஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும். அதுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில இந்த பயிற்சி அது மாதிரி சின்ன சின்ன உங்களுடைய ஞாபகங்களை நீங்க வந்து தூண்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த எஃபர்ட்டே கூட ஒரு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய சேலஞ்சை கூட கொடுக்கும். எல்லாருமே யோசிங்க, எந்த ஒரு கேம் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், உடனே அடிச்சு விளையாண்டுருக்க மாட்டோம். கிரிக்கெட் விளையாண்டுருப்போம், ஷட்டில் கார்க்கு, கிட்டி விளையாண்டுருப்போம், நொண்டி விளையாண்டுருப்போம், எல்லாமே விளையாண்டுருப்போம். எதுவுமே ஒரே எஃபர்ட்ல முடிஞ்சிருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் யூ ரீகிண்டில் அண்ட் பிரிங் பேக் தட். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் லிசனிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். ஓவர் டு யூ ஆதி சார். ஓகே ஆதி சார். ஓகே ஃபைன். மேடம் நன்றி மேடம், சிறப்பு. மிக சிறப்பான ஒரு பயிற்சி இன்னைக்கு. எல்லோருமே நிறைய சாட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு சிறப்பு. உண்மையிலே ஒரு குழந்தை பருவத்துக்கு போன ஒரு எஃபெக்ட் இருக்கு. சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் திரும்ப குழந்தையா மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அழகான நினைவுகளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஃபீட்பேக் போயிடுவோம். நித்யா தேவி மேடம், அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா ஒரு ஊக்க வரிகளா இருந்தது. நம்ம தினம் செய்யறோம், அதை வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்யறதுக்கு வந்து சில நாட்களை நம்ம மறந்துடுறோம். அதை வந்து ரொம்ப தெளிவா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களையும் நமக்கு என்ன மாதிரி நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கன்சிஸ்டன்சியா அசை போடுற மாதிரி இருந்துச்சு மேம். ரொம்ப அருமையா இருந்தது. மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வாய்ப்பு இருக்கு. நன்றி மேடம், சிறப்பு. ஈஸ்வரி அம்மா. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று மிகவும் அருமையான பதிவு. கன்சிஸ்டன்சி இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக நம்ம பல இதில் வகுப்புகளை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அதனால வந்து நான் வந்து இந்த வகுப்பை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் அட்டென்ட் பண்ணுறதுனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கு. இவங்க வந்து இதில் குழந்தை பருவத்தில் தொடங்கி பல அறிஞர்களோட கோட்ஸோடு இருந்து நம்முடைய தினம் வாழ்க்கையில் தோசையும் இட்லியும் சுடுறதுலேருந்து சாம்பார் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு கன்சிஸ்டன்சியோட இம்பேக்டை நமக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க.
நானும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்பப்போ ஒரு நாளைக்கு வந்து லேட்டாக தூங்கணும், இல்லை மழை வருது, அந்த மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். பட் இந்த வகுப்பெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் எய்தர் ரெயின் ஆர் ஷைன்ன்ற மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு கன்சிஸ்டன்சி என்னோட மூளை கேட்டுச்சு. அதனால நான் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வந்து நான் எக்ஸசைஸும் பண்ணிட்டுருக்கேன், வாக்கிங்கும் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்ஸ் டு யோசி அண்ட் அதீனா ஃபார் திஸ் ஃபோரம் which has made me to be consistent in my habits. Thank you so much for this session and thanks you all for the opportunity. ஓகே, நன்றிம்மா. ஆஷிம், சார் கேக்குதா? பேசுப்பா. சார் இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கன்சிஸ்டன்சி பத்தி மேம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதுல இருந்து ஒண்ணு ஞாபகம் இருந்துச்சு சார். ப்ரூஸ்லியோட ஒரு கோட் ஞாபகம் இருந்துச்சு. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, 10,000 விஷயம் அடிக்க தெரிஞ்ச ஸ்டாட்டிக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ஆனா ஒரு விஷயத்த 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து நான் பயப்படுவேன்னு. அந்த இடத்துல அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஃபீல் ஆகுது சார். அதனால நான் இன்னையில இருந்து என் லைஃப்ல வந்து கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ண போறேன் சார். வெரி தேங்க்யூ சார். இன்னைக்கு கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப சிறப்பு.